இந்த தடவை விரால் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கங்க. ஆனா நம்ம கட்டுத்தூண்டில பயன்படுத்தி விரால் மீன் பிடிக்கிறத முழுக்க முழுக்க என்னுடைய பார்வையில பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அத தாங்க நான் உங்களுக்கு காட்டப் போறேன். இது மூலியமா விரால் மீன் பிடிக்கிற தூண்டில் எவ்வளவு நீளமா இருக்கு, நான் எந்த மாதிரி மீன் குஞ்சுகளை பயன்படுத்துறேன்னு உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க விரால் மீன் பிடிக்கிறத நம்ம முழு பதிவா நம்ம பார்க்கலாம். விரால் மீனுக்கு பிடிச்ச உணவே மீன் குஞ்சுகள் தாங்க. ஆனா இந்த வகை மீன் குஞ்சுகளை தான் நம்ம தூண்டில போடணும். இந்த வகை மீன் குஞ்சுகளை போட்டா தூண்டில மாட்டாதுன்னு கிடையாது. நீங்க எந்த வகையான மீன் குஞ்சுகளை போட்டாலும் விரால் மீன் தேடி வந்து வேட்டையாடும். அதனால உங்க ஊர்ல நீங்க எந்த வகையான மீன் குஞ்சுகளை பிடிச்சாலும் அதை நீங்க தூண்டில குற்றி பயன்படுத்தலாம். இந்த தடவை நம்மளுடைய பதிவுல பயன்படுத்த போறது ஜிலேபி மீன் குஞ்சுகள் தாங்க. அதுவும் எங்க ஊர் குளத்துல மீன் குஞ்சுகளுக்கு அளவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். விசிறி வலையை நம்ம கோண மோனலா வீசினா கூட விசிறி வலையில மாற்ற மீன் குஞ்சுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஏன்னா எனக்கு தேவைக்கு அதிகமா மீன் குஞ்சுகள் அது ஒரே தடவை எனக்கு விழுந்துருது. அதுல எனக்கு தேவையான மீன் குஞ்சுகளை சரியான அளவுல எடுத்து தண்ணீர் இருக்கிற குடத்துல நான் போட்டு வச்சுக்குவேங்க. இது மூலியமா நான் மீன் குஞ்சுகள் சாகிறத என்னால தடுக்க முடியும். ஏன்னா இறந்த நிலையில இருக்கிற மீன் குஞ்சுகளை நான் தூண்டில கொடுத்தோம்னா கண்டிப்பா எனக்கு தேலி மீன் தாங்க விழுகும். தேலி மீன்கிறது வேற எதுவும் கிடையாது. ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ்ங்கிற அந்த மீச மீனை தாங்க நான் சொல்லுறேன். இந்த வகை தேலி மீன் உங்க தூண்டில நீங்க விழுகாம இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க இறந்த நிலையில இருக்கிற மீனை தவிர்க்கிறது நல்லது. சரி வாங்க நம்மளுடைய எல்லா மீன் குஞ்சுகளையும் எடுத்துட்டு நம்மளுடைய கட்டுத்தூண்டில் போட்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம கிளம்பலாம். விரால் மீனுக்காக பிடிச்ச மீன் குஞ்சுகளை அதிக நேரம் குடத்திலேயே வைத்திருந்தாலும் அந்த மீன் குஞ்சுகள் இறந்துரும். குடத்துல தண்ணீர் ஊற்றியே நீங்க மீன் குஞ்சுகளை வைத்திருந்தாலும் அதுல இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிட்டு வரதுனால மீன் குஞ்சுகள் இறக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் இந்த மாதிரி ஒரு கூடையை நான் வச்சிருப்பேன். இது மூலியமா அங்க இருக்கிற பெரிய நீரோடையில நான் கூடையை வைத்து மீன் குஞ்சுகளை விடும்போது அது இறக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்புறம் ஏன்டா இந்த குடத்துல எடுத்துட்டு வந்தேன்னு கேட்காதீங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போக எனக்கு இந்த குடம் ரொம்பவும் உதவிகரமா இருக்கு. குடத்துல இருக்கிற மீன் குஞ்சுகளை நம்மளுடைய கூடையில மாத்திட்டு நம்ம விரால் மீனுக்காக போடப்பட்ட தூண்டில நம்ம மீன் குஞ்சுகளை குத்த போகலாம். நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன் குஞ்சுகளை சரியா 6 மணி அளவுல நான் தூண்டில குத்த ஆரம்பிக்கிறேங்க. ஏன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் ரொம்ப முக்கியம். விரால் மீன் பகல் வெளிச்சத்தை விட இரவு நேரத்துல ரொம்பவும் ஆக்ரோஷமா வேட்டையாடக்கூடியதுங்க. விரால் மீனுக்கு தேவையான மீன் குஞ்சுகள் இரவு முழுக்க உயிரோட இருக்கணுங்கிறதுனால நான் மாலை 6 மணி அளவுல மீன் குஞ்சுகளை குத்த ஆரம்பிச்சிருக்கேன். இது மூலியமா இரவு நேரத்துல வேட்டையாடுற விரால் மீனை என்னால அதிக அளவு பிடிக்க முடியும். விரால் மீனுக்காக எடுத்துட்டு வந்த மீன் குஞ்சுகளை மீன் குஞ்சுகளுடைய உள்ளுறுப்பு பாதிக்காத மாதிரி அதோடைய வால் பகுதியிலயோ இல்ல முதுகு பகுதியிலயோ நீங்க தூண்டில குத்துங்க. அப்பதான் நீங்க போடுற மீன் குஞ்சுகள் உயிரோட நல்ல நிலைமையில இருக்கும். நான் விரால் மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துற தூண்டில் இந்த அளவுல தாங்க இருக்கு. ரொம்ப வருஷமா நான் இதே அளவுல தான் நான் தூண்டில பயன்படுத்தி இருக்கேன். கிட்டத்தட்ட 40 தூண்டில் கொக்கிகளுக்கு நம்ம மீன் குஞ்சுகளை குத்தணுங்க. இரவு நேரம் நெருங்கிருங்கிறதுனால நம்ம முடிஞ்ச வரை சீக்கிரமா மீன் குஞ்சுகளை குத்திட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம். எப்பவும் இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று எடுத்து கரையோரத்தில் ஒரு கோடு ஒன்று போட்டு வச்சிருவாங்க. அப்போதான் தண்ணீர் எந்த அளவுக்கு வறண்டுட்டு வந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனாலயே என்னமோ ரொம்பவும் வேகமாக வறண்டுட்டு வருதுங்க. ஒரு வழியா 40 தூண்டில் கொக்கிகளுக்கும் மீன் குஞ்சுகளை குத்தி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் காலையில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு விரால் மீன் மாட்டிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சரியா 7 மணி அளவுல நம்ம வந்திருக்கோம். அங்க பாருங்க நம்ம போட்டிருந்த கோட்ல இருந்து எந்த அளவுக்கு தண்ணீர் வறண்டு இருக்குன்னு. இது இப்படியே போச்சுன்னா இன்னும் 1 மாசத்துல இந்த மொத்த இடமும் வறண்டுருன்னு நினைக்கிறேன். நம்ம போட்டு இருந்த கட்டு தூண்டில முதல் தூண்டிலே நமக்கு சரியான அளவுல ஒரு விரால் மீன் மாட்டிருக்குங்க. நம்ம முதல் தூண்டில மாட்டின விரால் மீனை ரொம்பவும் கவனமா எடுத்து கரையில வச்சுட்டு நமக்கு மாட்டிருக்க எல்லா விரால் மீனையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம போட்டிருந்த 40 தூண்டில் கொக்கிகளை கிட்டத்தட்ட நமக்கு 14 விரால் மீன் மாட்டிருக்குங்க. இது நமக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். சரி இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் பேசுனா கண்டிப்பா நீளமா போயிரும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.